24 எவ்வளவோ லட்ச கோடி ஜன்மாக்கள்ல இந்த ஒரு ஜன்மா கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் இப்போ இந்த வாட்டி கோட்டை விட்டோம்னா அடுத்த ஜென்மா எங்க எப்படி பறப்போம்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நாயா பிறக்கலாம், புழுவா பிறக்கலாம், என்ன வேணா பிறக்கலாம். அது பிறந்தா அதுங்களுக்கு யோசிக்கிற புத்தி இருக்கா? அதுங்களுக்கு குருநாதர் கிடைப்பாரா? இது மாதிரி ஒரு குரு பரம்பரை கிடைக்குமா? இது மாதிரி ஒரு வேதம் காட்டின வழி கிடைக்குமா? இது மாதிரி ஒரு மடம் கிடைக்குமா? இது மாதிரி ஒரு நல்ல சத் சங்கம் கிடைக்குமா? எல்லாம் அப்படியே லுப்தமாயிடும். அதனால யார் யாருக்கு ஜென்ம சாஃபல்யம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கோ அவளுக்கு இத சொல்றார், ஸ்ருதி குரு வச்சனேஷு ஆதரம். அவர் குருநாதர் சொன்ன விஷயத்து மேல அவ்வளோ நம்பிக்கை. பக்தி தார்டியம், பக்தியே பகவான் கிட்ட பக்தியை நல்லா வளர்த்திக்கணும். பக்தினா என்னன்னா அந்த பகவான் மேல இருக்கிற பிரேம தான் பக்தி. நம்ம போய் பகவான் கிட்ட நின்னுண்டு என் குழந்தை 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆச்சுன்னா உனக்கு நான் 11 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிறோமே, அது பக்தி இல்லை, அது பிசினஸ். பகவான் கிட்ட என்ன பக்தினா, இன்னைக்கு சதுர்த்தி வந்துருத்தே, இன்னைக்கு விநாயகரை போய் பார்க்கலாம், அவருக்கு விசேஷமான நாள் ஆச்சே, அவருக்கு பிடிச்ச கொழக்கட்டையை பண்ணி அவருக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஆச்சே, நிறைய பொழுதுல இன்னைக்கு நிறைய இடத்துல இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஆச்சே, இன்னைக்கு கண்ணன் பிறந்த தேதி ஆச்சே, இன்னைக்கு கண்ணனுக்கு வெண்ணெய் பிடிக்குமே, இப்படி எல்லாம் நினைச்சு பகவானுக்கு அபிமுகமா ஏதோ ஒரு வேலையை பண்ணறது இவனோட சுவார்த்தம் இல்லாம, அதுதான் பக்தி. பக்தி நல்ல விருத்தியானும். அதான் இங்க கேட்கிறார், பக்தி தார்டியம்.